பேன் கார்டு உள்ளவர்களுக்கு நாளை முதல் 3 திடீர் மாற்றம் மக்களே. பேன் கார்டு இருப்பவங்க காணொளியை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்தியாவில் ஆதார் கார்டு போலவே பேன் கார்டும் ரொம்ப மிக முக்கிய அவசியமாகும். அதாவது அரசாங்க சலுகைகள் பெற அல்லது வங்கியில் நிதி பரிமாற்றம் மேற்கொள்வது உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்கு பேன் கார்டு கண்டிப்பாக தேவை. குறிப்பாக தேவைகளுக்கு பயன்படும் இந்த ஒரு பேன் கார்டு திடீரென அதாவது செயலிழந்து விட்டது என்றால் நீங்கள் பல சிரமங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் மக்களே. முக்கியமான அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க. ஒருவேளை உங்களுடைய பேன் கார்டு செயலிழந்து விட்டால் வங்கி பரிவர்த்தனை, அது மட்டும் இல்லாமல் வருமான வரி தாக்கல், பல நிதி சார்ந்த பரிவர்த்தனைகள் செய்வது ரொம்பவும் சிரமமாக இருக்கும். குறிப்பாக பேன் கார்டு செயலிழக்க அல்லது முடக்கப்படுவதற்கான பல காரணங்கள் இருக்கலாம் மக்களே. அதாவது செயலற்ற பேன் கார்டை கண்டுபிடிக்க வழிமுறைகள் பற்றி முதலாவதாக பார்த்து விடலாம். வழிமுறை 1. முதல்ல நீங்கள் www.incometaxgovernment.in அப்படின்ற வெப்சைட்டுக்கு போனோம். இதை நான் திரையிலையும் போடுறேன். வருமான வரித்துறையினுடைய இணையதளத்திற்கு செல்ல வேண்டும். அடுத்ததா அந்த இணையதளத்தில் குயிக் லிங்க்ஸ் அப்படின்ற ஒரு பிரிவின் உள்ளே வெரிஃபை பேன் ஸ்டேட்டஸ் அப்படின்றது ஒன்று இருக்கும். இதை கிளிக் செய்ய வேண்டும். மூன்றாவதாக அதன் பின்பு பேன் எண், பெயர், பிறந்த தேதி மற்றும் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண் ஆகியவற்றை உள்ளிட்டு கண்டினியூ என்பதை கிளிக் செய்ய வேண்டும். அதன் பிறகு உங்களுக்கு மொபைல் எண்ணுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை கொடுக்கணும். அப்புறம் வேலிடேட் என்பதை கிளிக் செய்ய வேண்டும். பேன் கார்டு செயலில் உள்ளதா அல்லது செயலற்றதா என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் மக்களே. அதாவதாக பேன் கார்டு செயலில் இருந்தால் பேன் இஸ் ஆக்டிவ் அண்ட் டீட்டெயில்ஸ் ஆர் அஸ் பேர் பேன் அப்படின்றது திரையில் பார்ப்பீர்கள். ஒருவேளை செயலற்ற நிலையில் இருந்தால் அதை நீங்கள் திரையிலும் பார்க்கலாம். சரி, ஓகே. செயலிழந்த பேன் கார்டை எவ்வாறு செயல்படுத்துவது? அதாவது செயலிழந்த பேன் கார்டை செயல்படுத்த வருமான வரித்துறைக்கு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டும். குறிப்பாக மதிப்பீட்டு அதிகாரிக்கு ஏஓக்கு ஒரு கடிதம் எழுத வேண்டும். மேலும் வருமான வரித்துறைக்கு ஆதரவாக ஒரு இழப்பீட்டு பத்திரத்தை நிரப்ப வேண்டும் மக்களே. அது மட்டும் இல்லாமல் அதே போல கடந்த 3 ஆண்டுகளாக செயலிழக்கப்பட்ட பேன் நம்பரை பயன்படுத்தி தாக்கல் செய்யப்பட்ட வருமான வரி ரிட்டர்ன்களையும் சமர்ப்பிக்க வேண்டும். அதே போல தான் பேன் கார்டை ஆதாருடன் இணைப்பதை மத்திய அரசு கட்டாயமாக்கி இருக்கிறாங்க. குறிப்பாக வரும் டிசம்பர் 31ஆம் தேதிக்குள்ள ஆதார் கார்டு பேன் கார்டை இணைக்க வேண்டும் அப்படின்றது தெரிவிக்கப்பட்டிருக்கு. நீங்கள் ஆதார் மற்றும் பேன் கார்டுகளை இணைக்கவில்லை என்றால் டிசம்பர் 31ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய பேன் செயலிழக்கும் அப்படின்ற மாதிரி செய்திகள் தொடர்ச்சியாக வந்துகிட்டு இருக்கு. அதனால அபராதம் கட்டியாச்சு எப்படின்னா பண்ணிடுங்க மக்களே. நன்றி.